9:15 AM அதான் மார்க்கெட்டோட அந்த ஓப்பனிங் டைம். அந்த ஓப்பன் டைமில் ட்ரேட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி நாங்கள் ஆட்டோ ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் டெய்லி ட்ரேடிங் டைம் வந்து நாங்கள் 30 மினிட்ஸ் சொல்கிறோம். பட் ஆனால் ட்ரேடிங் நீங்கள் எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். 1 மினிட் 2 மினிட் ஈவன் 30 செகண்ட் அந்த மாதிரி தான் எல்லா ட்ரேடிங் வீடியோஸும் இருக்கும். இதில் ட்ரேடிங் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது இன்ட்ராடே தான். ஸோ இன்ட்ராடேங்கில் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே பை பண்ணி செல் பண்ணுறோம். அதை நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் நமக்கு பை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவான மார்க்கெட்டாக இருக்கக்கூடாது, சைட்வேஸாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஸ்பீடான மார்க்கெட்டாகவும் இருக்கணும். அப்படின்ற சுச்சுவேஷனுக்காக தான் மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைமை நாங்கள் சூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் எங்களோட டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி தான் எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்குற கிளையன்ட்ஸ் அவங்களோட வீடியோஸ், அவங்களுக்கு ட்ரேடிங் நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். போனீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஈவன் கிளையண்ட்டோட வீடியோஸ் கூட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் டவுட் என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் டெய்லி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. லைவ் மார்க்கெட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். இந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிஸ்டம் அப்படியே நெட் கனெக்ஷனோட விட்டால் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி தரோம். ஸோ இது எப்படி அந்த 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இது ரிப்பீட்டடாக பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும். அதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்றோம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். அந்த 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலீட்டில் ஆல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபீட் செலக்ட் பண்ணி இங்கே டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் ஆமி புரோக்கர். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு டெலீட் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஆட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி 26 JUN. எக்ஸ்சேஞ்ச் NFO சர்ச் ஆட். லைவ் ஃபீட் ஸ்டார்ட். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு பட்டனாக கிளிக் பண்ணிட்டே வரும். பேக்ஃபில் 30 days. கடைசியாக பேங்க் நிஃப்டி 56,800 கிட்ட ட்ரேடிங் போயிருக்கு. 56,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். 25C 56,800 சர்ச் ஆட். சீனா கால் ஆப்ஷன், இப்போ சி எரேஸ் பண்ணிவிட்டு பீன் மாற்றிக்கிறோம் புட் ஆப்ஷனுக்கு. சர்ச் ஆட். பேக்ஃபில் 30 days. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நியூ டிஃபால்ட் சார்ட். நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்டை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். 56,800 மேலே காப்பி பண்ணிக்கிறோம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரைட் கிளிக் பேராமீட்டர் கொடுத்துட்டு நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் சி மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு பீன்னு மாற்றிக்கிறோம். போர்ட்ஃபோலியோ செட்டிங். ஸோ இதில் ஆட் ஆகலை. ஸோ டேட்டா ஃபீட் போயிட்டு ஆட் மட்டும் கொடுத்துக்கிறோம். இங்கே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஆடு கொடுத்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 20ன்னு மாற்றிக்கிறோம். கீழேயும் 1ன்றதை கிளிக் பண்ணி 20ன்னு மாற்றிக்கிறோம். ஸோ இது வந்து 20 லாட்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் அமௌண்ட் வந்து செட் பண்ணணும். 10,000 rupees டார்கெட் செட் பண்ணுறோம். 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்துச்சு. என்ட்ரி எடுத்த ஸ்பீடில் மார்க்கெட் நல்லா மேலே தான் ஏறிச்சு. ஸோ அப்படி நமக்கு என்ட்ரி எடுத்ததுலேருந்தே அப்படியே ஏறிட்டே இருந்ததுனால ரொம்ப குயிக்காகவே நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம 10,000 செட் பண்ணியிருந்தோம். 11,160 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்து புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆட்டோ ட்ரேட் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதில் ட்ரேடிங்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. ஆர்டர் புக்கில் டோட்டல் ட்ரேடட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் 1 மினிட்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து எங்கள்கிட்ட வாங்கின கிளையண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு புக்கான ப்ராஃபிட்ஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக கிளையண்ட்ஸோட இதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இதான் ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி செட் பண்ணுவீங்க. லைவ் மார்க்கெட்டில் அதை ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.